தென்னை மரம் கழிக்கிறதுக்காக அருவா தீட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் நண்பர்களே. இருக்கட்டும். சரியா? இப்படித்தான் நண்பர்களே பதம் ஏற்றணும். ஒரு 11 தென்னை மரம் கழிச்சிருக்கேன் நண்பர்களே. பார்த்தீங்களா? அதுவும் கழிச்ச மரம் தான், இதுவும் கழிச்ச மரம் தான். அது ஒன்று. இந்த மரம் கொஞ்சம் திட்டு வரேன். இந்த மரம் கழிச்சிருக்கேண்ணா, கீழே மட்டை கிடக்கு பாருங்கள். அந்த மரமும் கழிச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்ப நாள் ஆச்சு தென்னை மரம் ஏறி, அதனால் நைட்லாம் ஒரே உடம்புலி நண்பர்களே. அப்புறம் மாத்திரை சாப்பிட்டு இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. இந்த மரம் கழிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த மரம் கழிச்சிருக்கேன், அந்த மரம் கழிச்சிருக்கேன். அதுவும் கழிச்சாச்சு, இதுவும் கழிச்சாச்சு. மொத்தம் 11 மரம் கழிச்சிருக்கேன் நண்பர்களே. இன்னும் இதில் ஒரு 5 மரம் இருக்குது. அது கழிச்சாச்சுன்னா வேலை முடியுது. வேலை எலக்ட்ரிஷன் இல்லாதனால தான் இப்போ எங்கள் தோட்டத்துக்கு வந்திருக்கேன். தென்னை மரம்னாச்சும் கழிச்சிட்டு போகலாம்ட்டு. இங்கே பாருங்க, இண்டா முள் வெட்டணும்னு கொத்திக்கிட்டேன் நண்பர்களே. கொடி தேக்கி காலை கொத்திருச்சு. அதனால் என்ன பண்ணிருக்குன்னா, மாட்டு சாணியாக எடுத்து விறகடுப்பில் ஹீட் பண்ணி அது வச்ச பின்னாடி நல்லா இருந்துச்சு. அது மாதிரி மாத்திரையும் சாப்பிட்ருக்கேன். இப்போ நல்லா இருக்குது நண்பர்களே. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆளுங்கிற பட்டனை ஓகே பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. என்னுடைய ஐடியா ஃபாலோ பண்ணுற அனைவருக்கும் நன்றி. பாருங்க, அது நல்லா திட்டணும் பரவாயில்ல. இந்த இது தேங்காய் வெட்ட அருவா நண்பர்களே. தேங்காய் வெட்டலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் எங்களோட அருவா தான் நண்பர்களே. பார்த்திங்களா? இதான் செங்குறிச்சி பகுதிகளில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அருவா. தேங்காய் வெட்டுருக்கு. அதே மாதிரி அனைத்து வேலைகளுக்கும் இந்த தேங்காய் வெட்டுறதுக்கு மட்டும்தான் அதிகமாக பயன்படுத்துவோம். தேங்காய் சம்மந்தப்பட்டது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கழிக்கிறதுக்கு இதுக்காக தான் பயன்படுத்துவோம். கிளா அருவா வேறு இருக்குது நண்பர்களே. அது தனியாகவும் பயன்படுத்துவோம் நண்பர்களே.